இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு நாடாளுமன்றத்தை கூட்டி எம்பி தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க, நிறைவேற்றிருக்கிறாங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சிகளும் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். இது மூலமா மக்கள் தொகையை அடிப்படையா வச்சு ஒவ்வொரு மாநிலத்திலையும் எம்பிக்களுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இன்னைக்கு இந்தியாவுடைய எம்பிக்கள் தொகை 543, அதை அதிகப்படுத்தி 815 சீட்டா மாத்த போறாங்க. நியாயப்படி பார்த்தா இப்ப நம்முடைய தமிழ்நாட்டில் 39 எம்பிக்கள் இருக்காங்களா, நமக்கு சரியா பிரிச்சு கொடுத்தாங்கன்னா, எல்லா மாநிலங்களுக்கும் சரிசமா பிரிச்சு கொடுத்தாங்கன்னா நமக்கு 59 தகுதியை வரணும், 59 எம்பிக்கள் வரணும். ஆனா பாஜக அரசு என்ன பண்றாங்க, திட்டம் போட்டு நமக்கு வெறும் 47 எம்பிக்கள் வர மாதிரி அந்த முயற்சியில எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 எம்பிக்கள் தமிழ்நாட்டுக்கு குறைவா கொடுக்கறாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்த சொன்னாங்க, வட மாநிலங்கள்ல மக்கள் தொகையை கட்டுப்படுத்தல. நம்முடைய தமிழ்நாடு ஒன்றிய அரசு சொன்ன மாதிரி சரியான விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினதுனால இன்னைக்கு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு 12 எம்பிக்களை குறைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. நமக்கான குரல் நாடாளுமன்றத்தில் குறையணுமா, அதிகப்படுத்தணும். நமக்கான உரிமையை விட்டு கொடுக்க கூடாது. அதனாலதான் இன்னைக்கு நாம எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம், கருப்பு கொடி காட்டிருக்கிறோம். இன்னைக்கு காலையில அந்த சட்ட நகலை அனைவரும் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அத்தனை பேரும் இன்னைக்கு அந்த சட்ட நகலை எரிச்சிட்டு தான் நான் இங்க வந்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி, நான் சொன்ன முரட்டு அடிமைன்னு ஏன் சொல்லட்டுமா, நாம இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்ல, நம்முடைய எம்பிகள் கம்மியாகுதுன்னு. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன தெரியுமா சொல்றாரு, டீலிமிட்டேஷனால தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்றாரு எதிர்கட்சி தலைவர். பாதிப்பு வரும்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு பாதிப்பு வந்துடும், பாஜக மூலியமா அவருக்கு பாதிப்பு வந்துடும். அதனாலதான் இப்படி தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் பண்ணிட்டு இருக்காரு. ஆகவே இப்படிப்பட்ட பாசிஸ்டுகளுக்கும் அடிமைகளுக்கும் வர்ற ஏப்ரல் 23 சட்டமன்ற தேர்தலில் நீங்க மிகப்பெரிய வெற்றிய நம்முடைய அண்ணன் மகாராஜன் அவர்களுக்கு ஆண்டிப்பட்டி தொகுதியில உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை உறுதி செய்யணும். செஞ்சு கொடுப்பீங்களா?